கேழ்வரகு மாவுக்கு அடை செஞ்சு தரட்டுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டிருக்கா. அதுக்கு நான் கேழ்வரகு மாவு அடை செஞ்சு தரேன்னு சொன்னேன். அதுக்கு முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மரத்தில் போய் முருங்கைக்கீரை உடச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை உடச்சின்னு வந்து உருவி எடுத்துக்கினாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாவு கொஞ்சமாக எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா ஒரு 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உருவி வச்ச கீரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். மாவு அடை பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கினாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடை தட்டுறதுக்காக நான் வாழை இலை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் எண்ணெய் லைட்டாக போட்டு தடவிட்டு அடையை தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா எண்ணெய் கவர் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கேழ்வரகு அடை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் அடை மாதிரி ரொம்ப மொத்தமாக தட்டாமல் கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாக தட்டினா சீக்கிரம் வேகாது, அதனால மெலிசாக தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு தட்டினா போதும். நம்ம இப்போ தோசைக்கல்ல போட்டுக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதில் அந்த அடையை போட்டுக்கலாம். சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதையும் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா மாதிரியும் அடை செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சுட்டு காமிக்கிறேன். அடை செஞ்சு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொண்டாந்து பாப்பா கிட்ட கொடுத்துட்டேன். பாப்பா சாப்பிட போகிறா. அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்குதா? சரி.
பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடித்தாலும் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.